அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போட்ட போர்டுல இலங்கையுடைய அதிபர் அனுராக் குமார திசாநாயக்கா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு முக்கியமான அதிரடியான அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக்காக பார்க்கப்படுது. இது இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கும் அந்த குட் நியூஸ் என்ன அப்படிங்கிற பத்தியும், சீனாவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு இலங்கையுடைய அதிபர். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாத்தீங்கன்னா 7 முக்கியமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அந்த முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் போட்ட உத்தரவுனால, அதாவது வரி உத்தரவு போட்டார் இல்லையா, இதனால இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு. அதை பற்றியும், அதே போல் இந்தியா வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான திட்டத்தை ஒரு வெள்ளை கொடியை காமிச்சிருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு இலங்கையை பயன்படுத்த ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களிடம் அந்த நாட்டுடைய அதிபரான, அதாவது இலங்கை அதிபரான அனுராக் குமார திசாநாயக்கா அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறாரு. மேலும் இலங்கை வழியாக சீனா மூலம் நம்முடைய நாட்டுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருக்கு. இந்த நிலையில தான் அவர் இந்த உறுதியை வழங்கி இருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து தலைநகர் பேங்காக்ல நடந்த பிம்ஸ்டெக் மாநாட்டை முடித்துக் கொண்டு நேராக இலங்கைக்கு போனாரு. இலங்கை தலைநகர் கொழும்புல இறங்கிய பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. இந்த சுற்றுப்பயணத்துடைய முக்கிய நிகழ்வு இன்னைக்கு நடந்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இலங்கை அதிபருடைய அனுராக் குமார திசாநாயக்கா ஆகியோரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போது இருவருமே 2 தரப்பு உறவுகள் பத்தி விவாதிச்சிருக்காங்க. தமிழக மீனவர்கள் பிரச்சனை பத்தியும் விவாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ராணுவம் சார்ந்த ஒப்பந்தங்கள் 2 நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த வேளையில தான் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்காக இலங்கையை பயன்படுத்துறதுக்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களிடம் அந்த நாட்டுடைய அதிபர் அனுராக் குமார திசாநாயக்கா அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறாரு. இது பற்றி அனுராக் குமார திசாநாயக்கா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் பிராந்திய சிறத்தன்மைக்கும் தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைக்காக பிற நாடுகள் இலங்கையை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம். இதை நான் மீண்டும் உறுதியாக சொல்றேன். நாட்டுடைய வளர்ச்சி, புதுமை மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை இலங்கை அங்கீகரிக்குது. இந்த கொள்கை முயற்சியை மேலும் தொடர பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நானும் விவாதிச்சிருக்கிறோம். இலங்கையின் தனித்த டிஜிட்டல் அடையாள திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு 300 கோடி ரூபாய் நிதியை மானியமாக வழங்கிய இந்தியாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியாவுடைய அண்டை நாடான இலங்கையை பயன்படுத்தி சீனா நம் நாட்டை மிரட்டிட்டு வருது. இலங்கையுடைய கடல்ல உளவு கப்பல்களை நிறுத்தி சீனா நம்முடைய நாட்டை உளவு பார்த்த சம்பவங்கள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இது போன்ற நடவடிக்கைகள் அப்படிங்கிறது நம் நாட்டுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில இருக்கு. இதற்கிடையில தான் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில எந்த ஒரு செயல்களையும் இலங்கை ஒருபோதும் அனுமதிக்காது அப்படின்னு அனுராக் குமார திசாநாயக்கா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இலங்கையை பயன்படுத்தி நம்மை சீண்ட நினைத்த சீனாவுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு இலங்கையுடைய உயரிய விருதான மித்ர விபூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு. இதனை தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு சிறப்பாக இருப்பதாக தெரிவித்தாரு. மேலும் தீவிரவாத தாக்குதல்கள் மற்றும் கொரோனா பெருந்தொற்று போன்ற காலகட்டங்களில் இந்தியா இலங்கைக்கு துணை நின்றதை நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறாரு. மேலும் தமிழக மீனவர்கள் விவகாரம் குறித்தும் பிரதமர் மோடி அவர்கள் பேசினாங்க. அதாவது மீனவர்கள் பிரச்சனையை மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை அதிபர்கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் விதமாகவும், சீனாவுக்கு செக் வைக்கும் விதமாகவும், இந்தியாவுக்கு குட் நியூஸ் தரும் விதமாக மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இலங்கையுடைய அதிபர் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எதிராகவும் நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டோம், அது யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் இனிமே அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க. அதாவது சீனாவுடைய ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தான் இலங்கையுடைய அதிபர் அனுராக் குமார திசாநாயக்கா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த அதிரடி உத்தரவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இனி சீனாவுடைய ஆட்டமெல்லாம் இந்தியா கிட்டையும் இலங்கை கிட்டையும் நடக்காது அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு 7 ஒப்பந்தங்கள் போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒப்பந்தங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது முதல் ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார இறக்குமதி ஏற்றுமதிக்கான HVDC இடைத்தொடர்பை செயல்படுத்துவதற்காக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. 2வது ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே டிஜிட்டல் மாற்றத்திற்கான வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 3வதாக இலங்கையுடைய திரிகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்துவதில் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னும், அந்த ஒத்துழைப்புக்காக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அதே போல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்குல்லையா, இவங்க இந்த 3 நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. 4வதாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு.
5 கிழக்கு மாகாணத்திற்கான பல்துறை மானிய உதவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். 6வது வந்து 2 நாடுகளுக்கு இடையே சுகாதாரம் மற்றும் மருத்துவ துறைகளில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. கடைசியாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே மருந்தியல் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இப்படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கையெழுத்தாகி இருக்கும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 2 நாட்டுடைய வணிக உறவை மேம்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இலங்கையில சீனா ஆதிக்கம் செலுத்த முயற்சி செஞ்சுட்டு வரும் நிலையில பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த நிலையில தான் இலங்கையில சுற்றுப்பயணத்தை நாளை முடித்துக் கொள்ளும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து ராமேஸ்வரம் வர்றார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வரியை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட இந்தியா வந்து வெள்ளை கொடி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் அவர்களை சமாதானம் செய்யறதுக்கு ஒரு டீமே களமிறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்கா வந்து பரஸ்பர வரி விதித்த 2 நாட்களுக்கு அப்புறம் இந்தியா, வியட்நாம், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் அதிபர் டொனால்டு ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாகவும் வேறு சில நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட வரி விதிப்புகள் பற்றி ஆலோசனை செஞ்சுட்டு வர்றாரு. இந்தியாவில் மோடி சார்பாக வெளியுறவுத்துறை வந்து சமாதானம் செய்ய முயற்சி செஞ்சுட்டு வருவதாக சொல்றாங்க. இதுக்காக ட்ரம்ப் அவர்களை சமாதானம் செய்யறதுக்கு ஒரு டீம் ஒன்று களமிறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு 25% வரி விதிக்க அமெரிக்கா முடிவு செஞ்சிருக்கு. இதனால தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பல யூனிட் கார்களுக்கான வரிகள் வந்து அதிகரிக்கப்படலாம். ஏற்கனவே இந்தியாவில் பணியாளர்களை நியமிப்பதற்கான வேலைகளை டெஸ்லா நிறுவனம் தொடங்கியிருக்கு. இதன் மூலம் இந்திய மார்க்கெட்டில் நேரடியாக உற்பத்தியை மேற்கொள்ள டெஸ்லா நினைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. இந்தியாவில் அவர் முதலீடு செய்ய விரும்ப காரணம் வரி மட்டும்தான். அதிக வரி காரணமாக நேரடியாக இந்தியாவில் ஃபேக்டரி கட்ட விரும்புகிறாரு. இந்தியா அதிகம் வரி போடுறாங்க. முக்கியமாக வெளிநாட்டு கார்களுக்கு அதிக இறக்குமதி வரி போடுறாங்க. இதற்கு நேரடியாக அங்கே டெஸ்லா உற்பத்தி மையத்தை உருவாக்க எலன் மஸ்க் அவர்கள் நினைக்கிறாரு. அது வந்து பெரிய தவறு, அமெரிக்காவுக்கு தான் சிக்கலே அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பயந்திருக்கிறாரு. இதனால தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய டெஸ்லா வந்து வராமல் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய வரி மற்றும் கடுமையான விசா குடியேற்ற கொள்கைகள் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டிசிஎஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்களை பாதிக்கலாம் அப்படின்னு தகவல்கள் வெளியாகிருக்கு. இவை நேரடியாக ஐடி துறையை பாதிக்கவில்லை அப்படின்னாலுமே மறைமுகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. அதே போல ட்ரம்ப் அவர்கள் போட்ட வரி விதிப்புனால தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26% கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அதே நேரம் வியட்நாமுக்கு 46%, வங்கதேசத்துக்கு 37%, சீனாவுக்கு வந்து 34% வரி விதிச்சிருக்கிறாரு. இந்த வரி விதிப்புல இந்தியா கூட பின்னலாடை உற்பத்தியில போட்டி போடும் வியட்நாம், வங்கதேசம், சீனாவுக்கு வந்து வரி வந்து அதிகம். அதனால இந்தியாவில் திருப்பூருக்கு அதிக ஆர்டர்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்புடைய அறிவிப்புனால திருப்பூருக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக திருப்பூர் ஏற்றுமதி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது அவர் தான் 26% போட்டாரு. இதுல என்ன திருப்பூருக்கு வந்து பெட்டரான ஒரு வரி வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாம எதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சீனா, வியட்நாம், வங்கதேசம் இந்த 3 நாடுகளையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அதிக வரி. இதனால வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கெல்லாம் 2 கண்கள் போனால் எனக்கு ஒரு கண் போய்விட்டது அப்படிங்கிற அட்வான்டேஜ் திருப்பூருக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால டெக்ஸ்டைலுக்கு வந்து நல்லது அப்படின்னே சொல்றாங்க. அதனால பொறுத்து பார்ப்போம் நண்பர்களே. ட்ரம்ப் அவர்கள் போட்ட வரி விதிப்பு இந்தியா உள்பட பல நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கும். இனி வரும் நாட்களில் இதனுடைய இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவிலையும் வந்து இதனுடைய இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால பொறுத்து பார்க்கலாம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.